ஆற்று அறவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு. நூல் மிர்தாதின் புத்தகம். அத்தியாயம் 14. 2 தலைமை தேவர்களின் உரையாடல். 2 துர்தேவதைகளின் உரையாடலும். அத்தியாயம் 14. 2 தலைமை தேவர்களின் உரையாடல். 2 துர்தேவதைகளின் உரையாடலும். மிர்தாத். கால எல்லை கடந்த மனித பிறவியின் நேரத்தில் பிரபஞ்சத்தின் உச்சி துருவத்தில் 2 தலைமை தேவர்கள் இவ்வாறு தமக்குள் பேசிக்கொண்டனர். முதல் தேவன் சொன்னான், பூமியில் ஓர் அற்புத குழந்தை பிறந்தது. பூமி ஒளிமயமாயிற்று. இரண்டாவது தேவன் சொன்னான், ஸ்வர்க்கத்தில் புகழ்வாய்ந்த மன்னன் ஒருவன் பிறந்தான். ஸ்வர்க்கம் ஆனந்த களிப்பில் திளைத்தது. முதல், ஸ்வர்க்கமும் பூமியும் கூடி கலந்ததன் கனி அவன். இரண்டாவது, தந்தை தாய் குழந்தையின் நிரந்தர ஒன்றிணைப்பின் பிறவி அவன். முதல், அவனில் பூமி மேன்மை பெற்றது. இரண்டாவது, அவனில் ஸ்வர்க்கம் நியாயப்படுத்தப்பட்டது. முதல், அவனது விழிகளில் பகல் உறக்கம் கொள்ளும். இரண்டாவது, அவனது இதயத்தில் இரவு விழித்திருக்கும். முதல், அவனது நெஞ்சில் புயல் கூடுகட்டியிருக்கும். இரண்டாவது, அவனது தொண்டை பாடலின் அளவுகோல். முதல், அவனது கரங்கள் மலைகளை தழுவிக்கொள்ளும். இரண்டாவது, அவனது விரல்கள் விண்மீன்களை பறித்தெடுக்கும். முதல், அவனது எலும்புகளில் கடல்கள் முழங்கும். இரண்டாவது, அவனது நரம்புகளில் கதிரவன்கள் பயணிக்கும். முதல், அவனது வாயில் உலைக்களமும் வார்ப்படமும். இரண்டாவது, அவனது நாவில் சுத்தியலும் பட்டறை கல்லும். முதல், நாளைய விலங்குகள் அவனது காலை சுற்றி. இரண்டாவது, அவனது இதயத்தில் அவற்றிற்கான திறவுகோல். முதல், என்றாலும் இந்த குழந்தை புழுதியே தொட்டிலாய் கிடக்கிறது. இரண்டாவது, அவன் யுகங்களால் பொதிந்து கட்டப்பட்டவன். முதல், ஒவ்வொரு இரகசியத்திற்குமான எண்ணை கடவுளைப் போலவே அவன் பெற்றிருக்கிறான். கடவுளைப் போலவே சொற்களின் இரகசியத்தையும் அவன் அறிந்திருக்கிறான். இரண்டாவது, புனித எண் ஒன்றை தவிர அவனுக்கு எல்லா எண்களும் தெரியும். படைப்பாற்றல் கொண்ட ஒரு சொல்லை தவிர மற்ற எல்லா சொற்களும் அவனது அறிவெல்லைக்கு உட்பட்டவைதாம். அவன் அறியாத படைப்பு சொல்லே முதலும் முடிவுமானது. முதல், இருந்தாலும் அந்த எண்ணையும் அந்த சொல்லையும் அவன் அறிவான். இரண்டாவது, பாதைகளற்ற எல்லையற்ற பெருவழியில் அவன் நடந்து செல்லாத வரை, காலத்தின் இருண்ட மாடத்திற்குள் தன் பார்வையை செலுத்தாத வரை அவன் அவற்றை எவ்வாறு காண முடியும்? முதல், ஆ, அற்புதம், அற்புதம், எவ்வளவு அற்புதம் பூமியின் குழந்தை. இரண்டாவது, ஆ, மாபெரும் புகழாளன், ஸ்வர்க்கத்தின் மன்னன். முதல், பெயரில்லாதவர்கள் அவனை மனிதன் என்பர். இரண்டாவது, பெயரற்ற கடவுளையே அவன் அழைக்கிறான். முதல், மனிதன் என்பது கடவுளின் சொல். இரண்டாவது, கடவுள் என்பது மனிதனின் சொல். முதல், இன்றும் என்றென்றும். இரண்டாவது, இங்கும் எங்கெங்கும். கால எல்லை கடந்த மனித பிறவியின் வேளையில் பிரபஞ்சத்தின் உச்சி துருவத்தில் 2 தலைமை தேவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டனர். அதே சமயத்தில் பிரபஞ்சத்தின் மற்ற துருவத்தில் இருந்து கொண்டு 2 துஷ்ட தேவதைகள் இவ்வாறு பேசிக்கொண்டனர். முதல் தேவதை, வீரம் செறிந்த படை வீரன் ஒருவன் நம் அணியில் சேர்ந்து விட்டான். அவனது உதவியால் நாம் வெல்வோம். இரண்டாவது, முக்கி முனகும் அச்சம் கொண்ட கோழை அவன் என்று சொல். அவனது புருவத்தின் மீது துரோகம் குடியிருக்கிறது. என்றாலும் அவனது கோழைத்தனமும் துரோகமும் தீவிரமானவைதாம். முதல்,
அச்சமற்ற கொடூரமான கண்கள் அவனுக்கு. இரண்டாவது, அவன் இதயம் சாதுவானது, கண்ணீர் வடிப்பது. முதல், அவன் மனம் கூர்மையானது, நிலையானது. இரண்டாவது, சோம்பலான மந்தமான காது அவனுக்கு. என்றாலும் அந்த சோம்பலும் மந்தமும் பயங்கரமானவை. முதல், அவனது கை வேகமும் திட்டமும் கொண்டது. இரண்டாவது, தயக்கமும் தடுமாற்றமும் கொண்டவை அவன் கால்கள். என்றாலும் அவனது தயக்கம் பயங்கரமானது, தடுமாற்றம் ஆபத்தானது. முதல், நமது உணவு அவனது நரம்புகளுக்கு எஃகு, நமது மது அவனது இரத்தத்திற்கு நெருப்பு. இரண்டாவது, நமது உணவு பாத்திரத்தால் அவன் நம்மை அடிப்பான், நமது மதுச்சாடிகளால் நமது தலையை உடைத்து விடுவான். முதல், நமது ரொட்டிக்கான அவனது பசியும் நமது மதுவுக்கான அவனது தாகமுமே அவனது யுத்த தேர். இரண்டாவது, தீராத தாகத்தாலும் தனியாத பசியாலும் அவன் அடங்கா பிடாரியாகி நமது முகாமில் கலகம் விளைவிக்க கூடும். முதல், அப்போது மரணமே தேரோட்டியாக இருக்கும். இரண்டாவது, மரணத்தை தேரோட்டியாக கொள்வதால் அவன் அழிவில்லாதவன் ஆகிவிடுவானே. முதல், மரணம் அவனை சிறிதளவு கூட பாதிக்காதா? இரண்டாவது, ஆம், அவனது ஓலத்தால் மரணமே களைத்து போகும். கடைசியில் அவன் அதை வாழ்க்கையின் முகாமுக்குள் விரட்டி விடுவான். முதல், மரணம் மரணத்திற்கே துரோகம் செய்யுமா? இரண்டாவது, இல்லை, வாழ்க்கை வாழ்க்கைக்கு விசுவாசமாக இருக்கும். முதல், மகிழ்ச்சி கனியை தந்து அவனது சுவையை நாம் கேலி செய்யலாம். இரண்டாவது, இந்த துருவ பிரதேசத்த கனி மீது அவனுக்கு எப்போதும் விருப்பமில்லை. முதல், வண்ணமயமான நறுமண மலர்கள் கொண்டு அவனது கண்ணையும் மூக்கையும் நாம் கவர்ந்து விடலாமே. இரண்டாவது, அவனது கண்கள் தேடுவது வேறு மலர்களை, அவனது மூக்கு தேடுவது வேறு வாசனையை. முதல், இனிய வெகு தூரத்து இசை கொண்டு அவன் செவிகளை பயமுறுத்தலாமே. இரண்டாவது, அவன் செவிகள் திரும்புவது வேறு வகை, சேர்ந்திசை பக்கம். முதல், அச்சம் அவனை நமக்கு அடிமைப்படுத்தும். இரண்டாவது, நம்பிக்கை அவனை அச்சத்திலிருந்து பாதுகாத்துவிடும். முதல், வேதனை அவனை நமக்கு கீழ் அடக்கிவிடும். இரண்டாவது, நம்பிக்கை அதிலிருந்து விடுதலை செய்துவிடும். முதல், புதிரான கனவுகளால் அவனது உறக்கத்தை கலங்கடிப்போம். குழப்பமான நிழல்கள் கொண்டு அவனது விழிப்பை போட்டு மூடிவிடுவோம். இரண்டாவது, அவனது கற்பனை புதிர்களை அவிழ்த்துவிடும், நிழல்களை கரைத்துவிடும். முதல், எப்படியானாலும் அவனை நம்மில் ஒருவனாக கணக்கு வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது, நீ விரும்பினால் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அவனை எதிரியாகவும் கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். முதல், அவன் ஒரே சமயத்தில் நம்மவனாகவும் எதிரியாகவும் இருக்க முடியுமா என்ன? இரண்டாவது, அவன் போர்க்களத்தின் தன்னந்தனி மாவீரன். அவனது ஒரே எதிரி அவனது நிழல்தான். அவனது நிழல் நீண்டால் போரும் நீளும். அவனது நிழல் அவன் முன்னால் விழும்போது அவன் நம்முடன் இருப்பான். நிழல் அவன் பின்னால் விழும்போது அவன் நமக்கு எதிரியாய் விடுவான். முதல், என்றைக்கும் கதிரவனுக்கு முதுகு காட்டியபடி அவனை வைத்திருக்க முடியாதா? இரண்டாவது, அவனது முதுகுக்கு பின்னால் மட்டுமே என்றும் இருக்கும்படி கதிரவனை யார் வைத்திருப்பது? முதல், இந்த மாவீரன் ஒரு புதிர். இரண்டாவது, இவனது நிழல் ஒரு புதிர். முதல், தன்னந்தனி மாவீரன் வாழ்க. இரண்டாவது, தன்னந்தனி நிழலும் வாழ்க. முதல், நம்முடன் இருக்கும் வரை அவன் வாழ்க. இரண்டாவது, நமக்கு எதிரியாகும் போதும் அவன் வாழ்க. முதல், இப்போதும் எப்போதும். இரண்டாவது, இங்கேயும் எங்கேயும். பிரபஞ்சத்தின் மற்ற துருவத்தில் இருந்து கொண்டு இரண்டு துஷ்ட தேவதைகள் இவ்வாறு பேசிக்கொண்டனர்.